உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குறுதியானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறம் மாய் சாயும் பொழுது இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பேசுகின்ற தேவன். அவர் நம்மோடு பேசுகிற விதம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பமும் கேள்விக்குறியுமாய் இருக்கும். கர்த்தர் எப்படி பேசுகிறார், அவர் சத்தத்தை எப்படி கேட்பது என்று அறிந்த மக்களும் உண்டு, அறியாத மக்களும் உண்டு. கர்த்தர் தன்னோடு பேசுகிறார் என்று சொல்லும் பொழுதெல்லாம் சிலர் நேர்முகமாய் தேவனிடத்தில் பேசினது உண்டு என்று சொல்லுகிற சாட்சிகளும் உண்டு. அதை குறித்து நம்ம எந்த விவாதமும் செய்வதில்லை. ஆனால் எல்லோரும் கூட கர்த்தர் எப்படி பேசுகிறார் என்றால், அவர் நம்மை ரட்சித்த போது நம்முடைய உள்ளான மனுஷனிலே நாம் மறுபடியும் பிறந்தோம். நம்முடைய சிந்தனையிலே பல பிரியமானவர்களை சூழ்நிலைகளை காரணமாய் காண்பித்து சத்துரு நம்மோடு பேசலாம். நம்முடைய ஆத்மாவிலிருந்து நாம் நம்மோடு பேசலாம். ஆனால் நம்முடைய ஆவியிலிருந்து தேவன் நம்மோடு பேசுகிறார். இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா, வலது பக்கமா இடது பக்கமா போறதுன்னு தெரியாத குழம்புகிற, இவனிடத்துல உதவிக்கு போறதா, அவளிடத்துல உதவியை கேட்கிறதா, கைவிடப்பட்ட சூழ்நிலையில எங்க போறது, யார்கிட்ட போறதுன்னு, எங்க சாயறதுக்கு ஒரு நிழல் தெரியாத கலங்குகிற சூழ்நிலைகள்ல தகப்பன் சொல்றாரு, நீ எந்த பக்கம் சாஞ்சாலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்பதாக சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு மனிதனுடைய ஆவியிலிருந்து இதுதான் வழி, இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி கேட்கிற தேவ சத்தத்தை கேட்பது. அப்படி தேவன் உங்களோடு தொடர்ந்து பேசுகிற சத்தத்தை கேளுங்கள். வழி தப்பி போக ஒரு நாளும் விடாத தேவன், நானே வழியா இருக்கிறேன்னு சொன்ன தேவன், அவர் முன்குறித்த வழியில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவார். நீங்கள் பயம் இல்லாமல், எந்த இடரலும் இல்லாமல் உங்கள் வழியில நடப்பீர்கள். சொன்னவர் சொன்னபடியே செய்வார். அப்படி செய்ய அவர் சத்தத்திற்கும் அவருக்கு நம்ம விட்டு கொடுத்து கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொன்னீங்க. எந்த பக்கம் நாங்க சாஞ்சாலும் சாயிற பக்கமே சாஞ்சு போக விடாம எங்களுக்குன்னு ஒரு சத்தத்தை கொடுத்து, இதுதான் வழி, இதில் நடவுங்கள் உன் சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே, அந்த அனுபவத்தை எங்களுக்கு பெருக செய்தீங்களே. எலியா பஞ்சத்தில் அந்த சத்தத்தை கேட்டார். தானியேல் ஆண்டவரே குழப்பத்தின் சூழ்நிலை அந்த சத்தத்தை கேட்டார். அப்படி உன் பிள்ளைகள் சத்தத்தை கேட்கட்டும், அதிலே நடக்கட்டும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், அறிவுரை நான் கூறுவேன். God bless you, church. Have a blessed day. Amen.